நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணன் பேசுகிறேன். ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெசென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண உங்களுக்கும், புதுசாக வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் ட்ரேடிங் எஜுகேஷன் சார்பாகவும் எனது சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் தென் நீங்கள் இதுவரை நம்மளோட விஐபி சேனலை ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ், ட்ரேடிங் மென்டர்ஷிப் அண்ட் தென் பெஸ்ட் ப்ரைஸில் யூஎஸ்டிடி பையிங் பண்ணிக்க முடியும், செல்லிங் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 150-200 பிப்ஸ்க்கு மேலே ஷிக்கர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்லேயுமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் நம்ம விஐபி சேனலுக்கு பேமெண்ட் சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற வேண்டேஜ் அல்லது ஆக்டாலோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடச்சிடும். நம்ம ஏன் வேண்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணுற ஃபண்ட்ஸுக்கு வந்து போனஸ் இருக்குது. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா இயர்லி 13% பிஏ பெர் ஆனத்துக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஃபண்டுக்குமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு $10,000 டெபாசிட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் ட்ரேடே பண்ணலனாலும் உங்களுக்கு அந்த வார கடைசியில் ஒரு $3,000 $4,000 அப்படிங்கிறது ஒரு இன்கமாக கிடைக்கும். ஸோ சேம் பேங்க் மாதிரி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரெட்டு பொறுத்தளவுக்கு கம்பேரிங் டு மதர் ப்ரோக்கேஜஸ் இது ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ் விட்ராவல்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த நீங்கள் வந்து ஒரு டீமை ப்ரோக்கரேஜ் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த உங்களுக்கு வந்து ட்ரேடிங் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் லைக் மொபைல் ஃபோன், லேப்டாப், அந்த ட்ரேடிங் ஆஃபீஸ் வேணும்னா கூட முதற்கொண்டு ஸோ நம்ம பேக் அண்ட் டீமில் பேசி நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஐபிஆர் இருக்கிறவங்க கூட நம்ம கூட ஜாயின் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு போத் லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறது தான் ரொம்பவே தெளிவாக சொல்கிறோம். அந்த நீங்கள் ஆக்டால் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்மளோட ஐபி சேஞ்ச் பண்ணியும் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஐபி சேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கூட ஓப்பன் பண்ணி நம்ம வந்து விஐ பேசஸ் வாங்கிக்கலாம். ரைட்டா? ஸோ எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கொரி எதுவாக இருந்தாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் அவைலபிளாக இருக்கும், வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் டேரெக்டாக ஃபோன் கால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கம்யூனிட்டி க்ரோ ஆகும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ரீசனால மார்க்கெட் பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அண்ட் தென் லைவாக பார்த்தோம் அப்படின்னா லைவ் ட்ரேடிங்குமே இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 24 லைவ் போயிருந்தோம், 26 போயிருந்தோம். ஸோ ரெகுலர் லைவ் அப்டேட்ஸுமே இருக்கும். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா லாங் அனலைசிஸ் வீடியோவுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் மேஜராக பிட்காயினாக இருந்தால் கூட நம்ம வந்து அசஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோவாக இதில் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாகாக இருந்தாலும் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்ச் 29 XAU USD கோல்டோட வீக்லி பை அண்ட் செல் ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பை ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபால் ஆகும். என்னோடய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த மார்க்கெட்டுன்னு இல்லை, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல ட்ரா பண்ண வேண்டியது ட்ரெண்ட் லைன், ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ரேலி. ஸோ ஒரு ஆல் டைம் ஹை போனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சைட்வேஸில் சுற்றி ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன ஹேப்பனிங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்ட் இருக்குது, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ என்னை பொறுத்தளவுக்கு ஓவராலாக ட்ரெண்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக அப்கமிங் வீக்ஸ், மந்த்ஸில் வந்து கோல்டோட ரேட் செல்லிங் தான் ஆகும். ஸோ ஓவரில் பேரலாக பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து ஒரு ஹையாக போயிட்டுருக்கு. இது நம்மளோட பேரல் அப் ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி அதோட கரெக்ஷன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. கரெக்ஷனுமே லாங்காக இருக்கும். ஸோ கரெக்ஷன் லாங் ஆச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வரைக்கும் சான்சஸ் இருக்குது.
ஸோ ஃபர்தராக கோல்டோட ரேட் வந்து ஒரு 3350 அப்படின்னு வரும்போது ஒரு கிராம் 9870 ரூபா அந்த ரேட்டுக்கு போகும். நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ 4200 இருக்கும்போது மார்க்கெட் ஃபால் ஆகும், ஒரு டீப் ஃபால் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்ஷன் ஆகி மேலே போகாது அப்படின்னு. பட் அந்த செட்டப் நமக்கு ஃபெயில்ட் ஆயிருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு 20 பிப்ஸில் மட்டும், 20 பாயிண்ட்ஸில் மட்டும். ஸோ ப்ரெசண்ட்டாக கோல்டு பொறுத்தளவுக்கு செல்லிங் லாங் டேர்மில், ஷார்ட் டேர்மில் எந்த ஜோன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டே டைம் ஃப்ரேமில் ட்ராப் பண்ணால் நமக்கு கிளியராக மேட்ச் ஆகி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ராப் பண்ணி கோல்டோட ஃபர்தர் மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நார்மலாகவே நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம். தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். ஸோ கிளியராக இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வித் பிரேக்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு பக்காவான செட்டப்ஸ் கிடச்சிடும். ஸோ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 4515 கரெக்டாக. இன்னும் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ 1 week சார்ட்ஸ் இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். லாஸ்ட் வீக் அந்த ஜோன் போயிட்டு தான் நிறைய வீக் விட்டு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இங்கேருந்து ஒரு ஹையாக நான் லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ணேன் ஒரு 4600 போகும் அப்படின்னு, பட் ரீச் ஆகலை. ஸோ அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஜோன் 4738 இது நம்மளோட கீ ஜோன்னே வச்சுக்கலாம். ஸோ இதை உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வீடியோ அதிலே நான் சொல்கிறேன். ஸோ லாங்காக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ரைட். ஸோ அப்போது ஃபர்தராக மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எங்கே ஃபால் ஆகும்? ஒரு 4450. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் அந்த ஜோனை பிரேக் பண்ணி தான் என்னாச்சு, மார்க்கெட்டு மேலே வந்துச்சு. இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 4350. ரைட். இதுதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியராக நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1, resistance R2, இது நம்ம resistance R3, support S, support S2. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு நிறைய நாய்ஸஸ், நிறைய செட் ஆஃப் ஃபெயில்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அப்படிங்கிறதுனால நான் வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ, கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகிருக்கு இந்த இடத்துல ஷார்ப்பாக. அதை கிளியராக நம்மளால் இந்த இடத்துல வாட்ச் பண்ண முடியுது. ஸோ ஒரு ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், அந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு பை ஆகும். கரெக்டாக. ஸோ அதே தான் இந்த இடத்துல நடக்க போகுது. மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கேருந்து இங்கே கிளியராக நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல் இது. இது நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல். ஸோ ரைட், நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன்
மார்க்கெட் வந்து ஒரு 4500 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அகைன் ஒரு புல்லிஷ் தான் ஆகும்னு. ஸோ ப்ரெசண்ட்டாக நம்மளை பொறுத்தளவுக்கு XAU USD/கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஜோன்லேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா கிளியராக நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு லோ வச்சிருக்கு. நம்ம லாஸ்ட் ப்ரொஜெக்ஷன் பண்ண டார்கெட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஹை, அந்த இடத்துல இருந்து நம்மளோட லோ என்ன போகுது, ஒரு பையா இந்த ஜோன் வரைக்கும் போக போகுது. ஸோ ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது ட்ராக்காக இந்த ஜோன் வரைக்கும் போகணும். பட் இன்பிட்வீனில் நமக்கு இந்த இடத்துல ஒரு டாப் இருக்குது, டபுள் டாப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிரேக் ஆகிட்டு அதுக்கு அகைன் வந்து ஒரு ஹை போகும். ஸோ அப்போது கோல்டு பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு லாங் 4496 இல்லை, அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி 4464 அப்படிங்கிற ஜோன், இந்த ஜோன் வந்ததும் ஒரு பை ஆகும். முதல் டார்கெட் ப்ரைஸ் 4516 50 பாயிண்டில். ஸோ ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4607. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 4740. இந்த ஜோனில் இருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு தான் அகைனில் போகும், ஒரு ஹை போகும். ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் இங்கே ரைட். ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு அந்த கேண்டலோட லோ தான் வைக்கணும் 4414. பட் நம்ம லிக்விடிட்டி கரெக்டாக இருக்கக்கூடாது, மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால 4350 அப்படிங்கிற ஜோனில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 110 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 550 650 750, ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அப்போ அதோட பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் இங்கே வரைக்கும் போயிட்டு அது ரீடெஸ்ட் ஒரு பை, இங்கே டபுள் டாப் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு பை ஆகும். அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து இது வரைக்கும் தான் நம்மளோட ப்ரொஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம அந்த டைமிங்கில் தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கில் கோல்டோட மூமெண்ட். கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போய் ஒரு 4750, அங்கேருந்து கண்டிப்பாக 4600. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 450 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராஃபிட் செக்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ட்ரி ஜோன் எங்கே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் ஒபே, ரீடெஸ்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் ஒபே. கிளியராக அதையும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியராக ஒரு வி பேட்டர்ன் ஃபார்மேஷனும் ஆகிருக்கு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்வேவாக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஒரு கண்டினியூஷன் வி பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லேட்டராக இப்போ வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டேன். அண்ட் தென் டே டைம் ஃப்ரேமில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக நம்ம பார்த்துடலாம். கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பொறுத்தளவுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஹை அது லாஸ்ட் வீக்கில். ஸோ லோ இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது 4350. ரைட். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு என்னாச்சு, ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஃபர்தராக ஒரு செல்லிங் தான் போகணும். பட் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா அதோட லிக்விடிட்டி ஜோனுக்கே பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளோட ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபெயில்ட் ஆனதும் இங்கேருந்து ஒரு பை ஆகும் லாங்.
கண்டிப்பாக இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது டே டைம் ஃப்ரேமில். ஸோ டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அண்ட் தென் 4 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை ஏன் மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா யுக்ரைன் வார், ரஷ்யா 1. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ட்ரம்ப்பால். ஸோ மார்க்கெட் வந்து அப்நார்மலாக போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா டெட்லைனுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஈரான் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து டெட்லைன் வந்து கொடுத்துட்டு ரெண்டாவது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கார தவிர ஈரான் சைட்லேருந்து நமக்கு எந்தவித நெகோசியேஷன் எதுவுமே வரல. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாருக்கான நெகோசியேஷன்ஸே கிடையாது. ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மேட்டர். பட் கோல்டு ஏன் ஃபால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், பர்ச்சேஸ் எல்லோரும் வந்து டாலர் வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆயிலை. ஸோ அதனால தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டைமாக மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகிட்டு ஸோ லாங் டைம் அதோட கரெக்ஷன்ஸை முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பையிங்கில் வந்து 4890 கொடுத்துருக்கேன். அப்போ இடையில 4730 வந்ததுமே நீ அகைன் செல் ஆகும்னு சொல்கிற ஏன்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஹைலேருந்து ஒரு லோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 0.5 ரேஷியோ இங்கே இருக்குது. அந்த லாங் டைம் இங்கே ஒபே பண்ணல அப்படின்னா 4906 தான். ஸோ இந்த ஜோனுக்குள்ளேருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஒரு ரிவர்சல் ஆகும், செல்லிங் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகும். ஷார்ட் ஒன்று இங்கேருந்து ஃபால் ஆகும், இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகும். ஸோ ரொம்ப உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வேணும், அந்த அக்யூரேசி நிறைய வேணும், 4906 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க. டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 900 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1:9 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோவில் வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்ம் பொறுத்தளவுக்கு இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகி ஒன்று இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகணும், அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஃபால் ஆகும். ஸோ அப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக ஒரு ஷார்ட் டேர்ம் பை லாங் டேர்ம் செல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மேஜர் பாயிண்டாக வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் வச்சு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே இருக்குங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ கிளியராக பார்த்தோம்னா 4730. ஸோ அப்போ இது நம்மளோட நல்ல ஒரு செல்லிங் ஜோனாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு மார்க்கெட் பை, ரெண்டாவது செல்லிங். ஸோ ஒன்ஸ் 4730 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சாலிடாக ஒரு நல்ல ஒரு செல்லிங் பண்ணிக்கலாம். 4730 to 800 இது எல்லாமே நல்ல ஒரு பேரியர் தான். நல்லா ஒரு ஃபாலிங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கிறது. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ஷார்ட் பை லாங் டேர்ம் செல் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதான் நியூஸ் பொறுத்தளவுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. ஸோ ப்ரெசன்ட் டேயில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா வாலட்டைல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மண்டே பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் சேர்மன் நியூஸ் இருக்குது. அண்ட் தென் டியூஸ்டே வந்து ஜாப் ஓப்பனிங் இருக்குது. வெனஸ்டே பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி நியூஸ் இருக்குது. ஸோ எல்லா நியூஸுமே இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கோல்டோட அப்டேட்ஸ் அண்ட் தென் கோல்டோட தகவல் நினச்சிங்கன்னா நம்மளோட விபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறா ப்ரொவைஸ் ஜாயின் பண்ணலே போதும். அந்த எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்க மாதிரி உங்களோட வருவது உங்கள் டிஸ்கிரிப்ஷன். நன்றி, வணக்கம்.